ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிலாஸ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பிளேட் எடுத்து 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் போட்டுக்கலாம், ஒரு லெமனை எடுத்து பிழிஞ்சு வச்சிருக்க சீடெல்லாம் எடுத்துட்டு அதை ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு ஒரு 7 கத்திரிக்காவை எடுத்து வச்சிருக்கேன். இது 4 துண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன். முழுசா இல்லை, பாதியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் மசாலாவை தடவலாம். இங்கே பாருங்க, ஒரு பிரிஞ்சாலை எடுத்து உள்ள மேலே எல்லா இடத்துலையும் தடவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மீதி இருக்க எல்லா கத்திரிக்காயிலையும் இது மாதிரி தடவி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 10 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு தடவி வச்சிருக்க மசாலா கத்திரிக்காவை இதில் ஒன்றா போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்ட பிறகு கரண்டியை வச்சு திருப்பி விட்டுக்கலாம். நல்லா திருப்பி விட்ட பிறகு கத்திரிக்காய் ஒரு ½ பாயில் ஆன பிறகு எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி மீதி இருக்க கத்திரிக்காவை வறுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்கலாம் வாங்க. அதுக்கு இன்னொரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 10 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம், ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்க அதை போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம், அப்புறம் ஒரு 15 பல் பூண்டை உரிச்சு வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்மில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வதங்கட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்க அதை போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், அப்புறம் 4 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்ட பிறகு இன்னொரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்மில் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் ஒன்றா போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்ட பிறகு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு சிம்மில் ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா.